ஹாய் கைஸ், இந்த லெசனில் நம்ம பூலியன் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மாஸ்க் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபிக்மாவோட பூலியன் ஆப்ரேஷன்ஸ் எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகுது அண்ட் மாஸ்க் எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம ஃபிக்மா இன்டர்ஃபேஸில் ஒரு லைவ் எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸோ பூலியன் ஆப்ரேஷன் அப்புறம் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ப்ரிட்டி சிம்பிளான டாபிக்ஸ். ஸோ ஃபிக்மாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிம்பிளான டாபிக்ஸ். ஆனால் அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நம்ம இங்கே பார்ப்போம். இப்போ நான் இன்டர்ஃபேஸில் ரெண்டு இது பிளேஸ் பண்ணியிருக்கேன், ஒரு இமேஜ் அண்ட் ஒரு எலிப்ஸ். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம மாஸ்க் வந்து கிரியேட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இமேஜை நான் வந்து இந்த எலிப்ஸ்குள்ளே ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் எலிப்ஸ்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறது என்னோட டாஸ்க்கே. ஸோ நார்மல் இமேஜ் இருந்துச்சுன்னா ட்ராக் பண்ணி நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். எந்த சைட்னா நம்ம க்ராப் பண்ணிக்கலாம், நம்ம இமேஜ் மேனிபுலேஷனில் பார்த்த மாதிரி. ஸோ எப்படி வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா என்னோட மேக்கில் நான் கமெண்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படின்னா என்னோட இமேஜ் வந்து ட்ராக் ஆகும். இதுவே விண்டோஸில் கண்ட்ரோல் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணினாலும் ட்ராக் ஆகும். இப்போ நான் கமெண்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இமேஜ் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் என்ன சைஸ்க்குனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சைஸ்க்குனாலும் நான் ட்ராக் பண்ணி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுவே வந்து நான் வந்து இந்த எலிப்ஸ்குள்ளே என்ன இமேஜை ப்ளேஸ் பண்ணால் அதுக்கு ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து மாஸ்க். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய இமேஜை வந்து இந்த எலிப்ஸ் மேலே நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக என்னோடய எலிப்ஸும் இமேஜும் கவர் ஆகிற மாதிரி நான் ட்ராக் பண்ண போகிறேன். ஸோ ட்ராக் பண்ணேன்னா நீங்கள் பார்த்தீங்களானே தெரியும். ஸோ என் ஃபேஸ் வந்து கரெக்டாக அந்த எலிப்ஸில் வந்து இருக்குது. இப்போ மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, யூசஸ் மாஸ்க். ஸோ அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இமேஜ் வந்து கரெக்டாக அந்த எலிப்ஸ்குள்ளே செட் ஆகிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் மாஸ்க் வந்து செட் பண்ணுவீங்க. அண்ட் ஒன் திங் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, நீங்கள் மாஸ்க் செட் பண்ணும்போது உங்கள் இமேஜ் வந்து அந்த எலிப்ஸ்க்கு மேலே இருக்கணும். இப்போ லெஃப்ட் சைட் பாரில் பார்த்தாலே தெரியுது. ஸோ எலிப்ஸ்க்கு மேலே என்னோடய இமேஜ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போனா தான் உங்களுக்கு வந்து மாஸ்க் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். இதுவே என்னோடய இமேஜ் வந்து எலிப்ஸ் கீழே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து மாஸ்க் வந்து ஷோ பண்ணாது. இப்போ வந்து எலிப்ஸ் கீழே வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய இமேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். எலிப்ஸ்க்கு வந்து கீழே ப்ளேஸ் ஆகும். ஸோ கரெக்டான மாஸ்க் வந்து எனக்கு ஷோ பண்ணாது. ஸோ நீங்கள் இந்த பாக்ஸிங் அவுட்டர்ஸ் பாக்ஸிங் பார்த்தாலே தெரியும், எலிப்ஸ்க்கு பின்னாடி இருக்குது. அண்ட் எப்போவுமே உங்கள் மாஸ்க் எலமெண்ட் வந்து கீழே தான் இருக்கணும். அண்ட் எந்த எலமெண்ட்டை நீங்கள் வந்து மேலே ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த எலமெண்ட் வந்து மாஸ்க் எலமெண்ட்டுக்கு மேலே இருக்கணும். ஓகே, இப்போ வந்து என்னோடய இமேஜை வந்து நான் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், எலிப்ஸ்க்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூசஸ் மாஸ்க், ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இமேஜ் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னோடய இமேஜ் வந்து லைட்டாக க்ராஸாக இருக்குது. ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணணும். நான் சென்டரில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ சென்ட்ரல் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் எடிட் மோடுக்கு என்னோடய இமேஜை நான் கொண்டு போகணும். அண்ட் எடிட் மோட் கொண்டு போகிறதுக்கு இமேஜை நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ளூ கலரில் லைன்டு பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். அண்ட் அந்த ப்ளூ கலரில் லைன் பாக்ஸ் தான் உங்கள் இமேஜோட அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இந்த 4 அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு தான் நீங்கள் உங்கள் இமேஜை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 4 சைடு இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டான இமேஜை நான் கரெக்டாக வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும், கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் ஆகும். சப்போஸ் உங்கள் இமேஜ் நீங்கள் என்லார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி அந்த லைனை நீங்கள் அவுட் சைட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இமேஜ் வந்து என்லார்ஜ் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம மாஸ்க் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ வேரியஸ் ஃப்ரேம்ஸ்க்கு வந்து மாஸ்க் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் லெஃப்ட் சைட் பாரில் எலிப்ஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்னோட மாஸ்க் ஆப்ஷன் வந்து காமிக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் அந்த மாஸ்க் ஆப்ஷன் காமிக்குது. அண்ட் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மறுபடியும் நான் யூசஸ் மாஸ்க்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னோடய மாஸ்க் வந்து ரிமூவ் ஆகிடும். பட் இன்னுமே வந்து அந்த மாஸ்க் குரூப் வந்து அப்படியே தான் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ண போகிறேன். ஸோ அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணேன்னா ஸோ அன்குரூப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணேன்னா எனக்கு இமேஜ் தனியாக அண்ட் எலிப்ஸ் தனியாக இருக்கும். அண்ட் அதை நான் செப்பரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்படி தான் நீங்கள் மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பூலியன் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ பூலியன் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு நான் இந்த இமேஜை இக்னோர் பண்ணிவிட்டு இந்த எலிப்ஸை மட்டும் நான் தனியாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எலிப்ஸை ட்ராக் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். லெட் மூவ் இட் செப்பரேட். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு கலர் ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த எலிப்ஸ்க்கு. ஸோ ஃபில்லில் போயிட்டு நான் ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் அனதர் ஷேப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிளை வந்து இந்த எலிப்ஸ்னால நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிளுக்கு நான் ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ப்ளூ கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பூலியன் குரூப்ஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பூலியன் ஆப்ரேஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு எலமெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஷேப்பையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ட்ராக் பண்ணேன் அப்படின்னா
இமேஜ் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பூலியன் ஆப்ரேஷன் சூஸ் பண்ணுறதுக்கு மேலே வந்து பூலியன் குரூப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஸோ என்ன பூலியன் ஆப்ரேஷனாக சூஸ் பண்ணிக்கலாம். லைக் யூனியன் செலெக்ஷன், அடுத்து வந்து சப்ட்ராக்ட் செலெக்ஷன், இன்டர்செக்ட் செலெக்ஷன், எக்ஸ்க்ளூட் செலெக்ஷன், பிளாட்டன் செலெக்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய செலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் யூனியன் செலெக்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா எனக்கு ப்ளூ கலரில் என்னோடய ஷேப்ஸ் வந்து யூனியன் ஷேப்பில் மாறிடும். ஸோ ஏன் வந்து ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா எலிப்ஸ் மேலே ரெக்டாங்கிள் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ எந்த ஷேப் வந்து மேலே இருக்கோ ஸோ அந்த கலர் தான் வந்து லைக் ஓலாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அண்டு பண்ணிவிட்டு எலிப்ஸை தூக்கி ரெக்டாங்கிள் மேலே பிளேஸ் பண்ண போகிறேன். ஒன்ஸ் நான் எலிப்ஸை தூக்கி ரெக்டாங்கிள் மேலே பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ என்னோட ஹோல் ஷேப்ஸ் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ என்னோட எலிப்ஸை தூக்கி நான் ரெக்டாங்கிள் மேலே பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைட் பாலில் லைக் எலிப்ஸ் இருக்குது. ஸோ எலிப்ஸை தூக்கி ரெக்டாங்கிள் மேலே நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு யூனியன் செலெக்ஷன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஹோல் ஷேப்பும் ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் சூஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணி அப்படின்னா எனக்கு வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் அதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அண்டு பண்ணிக்குவோம். லைக் யூனியன் அண்டு பண்ணிவிட்டு ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணி சப்ட்ராக்ட் செலெக்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் மூவ் இட் டு சப்ட்ராக்ட் செலெக்ஷன். ஸோ செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த ஷேப் வந்து மேலே பிளேஸ் ஆகிருக்கோ அது வந்து சப்ட்ராக்ட் ஆகிரும். இப்போ வந்து எலிப்ஸ் வந்து மேலே பிளேஸ் ஆகிடுச்சு. ஸோ சப்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இதுவே நீங்கள் ரெக்டாங்கிள் பிளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் வந்து சப்ட்ராக்ட் ஆகிரும். தென் இந்த ஷேப்பே நான் வந்து லைக் பென் டூவில் கிரியேட் பண்ணனா ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம ஸ்பெஷலாக ஃபிக்மாவில் பூலியன் ஆப்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த சப்ட்ராக்ட் செலெக்ஷன் மூலியமாக நான் வந்து லோகோஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ லோகோவில் இருக்கிற மேலே இருக்கிற ஷேப்பை வந்து நான் செப்பரேட்டாக கட் பண்ணணும் அப்படின்னா லைக் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி ட்ராப் டவுன் மெனுவில் சப்ட்ராக்ட் செலெக்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படியே எனக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து கட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் செலெக்ஷன் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் என்னோட ஷேப்ஸை நான் அண்டு பண்ணிக்கிறேன். அண்டு பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஷேப்ஸை நான் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போவே வந்து நீங்கள் லைக் இந்த பூலியன் ஆப்ரேஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் உங்கள் ஷேப்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணி உங்கள் ஆப்ரேஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இன்டர்செக்ட் செலெக்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு காமனாக இருக்கிற பார்ட் மட்டும் ஷோ ஆகும். லைக் இந்த ஷேப்பில் இருக்க காமன் பார்ட் வந்து எனக்கு ஷோ ஆகும். அண்ட் ரிமைனிங் பார்ட் வந்து லைக் ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இன்டர்செக்ட் செலெக்ஷன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் லைக் அந்த காமனாக இருக்கிற பார்ட் வந்து நம்மளுக்கு வந்து லைக் தெரியும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இன்டர்செக்ட் செலெக்ஷனில் காமன் பார்ட்டாக நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பற்றி பார்ப்போம். மறுபடியும் நான் ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணி ஸோ எக்ஸ்க்ளூட் செலெக்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு காமனாக இருக்க பார்ட் மட்டும் எக்ஸ்க்ளூட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்க்ளூட் செலெக்ஷன். தென் ஒன் திங் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்க்ளூட் செலெக்ஷன்லையும் லைக் எது வந்து எந்த எலிமெண்ட் வந்து மேலே இருக்கோ ஸோ அந்த கலர் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து சர்க்கிள் வந்து மேலே இருக்குது. ஸோ தட் நம்மளுக்கு ரெட் கலர் வந்து ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளாட்டன் செலெக்ஷன் பற்றி பார்ப்போம். இப்போ நான் அண்டு பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் என்னோட ஷேப்ஸை நான் அண்டு பண்ணிவிட்டு ஃப்ளாட்டன் செலெக்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு ஆல்ரெடி வந்து எலிப்ஸ் இருக்குது, அப்புறம் ரெக்டாங்கிள் இருக்குது. இப்போ நான் ஃப்ளாட்டன் செலெக்ஷன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது வந்து ஒரு வெக்டாராக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஒரு வெக்டாராக நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வெக்டாராக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் லைக் இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம இந்த ரைட் சைட் பாலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஷேப்பாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து உங்கள் டிசைன்ஸ்க்கும் லைக் நீங்கள் ஒரு ஷேப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வெக்டார் அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செப்பரேட்டாக வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். லைக் செப்பரேட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ரெக்டாங்கிளுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ப்ளூ கலர்லேருந்து நம்ம எல்லோ கலர் சேஞ்ச் பண்ணிக்குவோம். அதுக்கு ரைட் சைட் பாரில் லைக் அந்த கலர் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸோ வேரியஸ் கலர் பேட்டர்ன் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் வந்து எல்லோவுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து கலர் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கணும் உங்கள் வெக்டாருக்கு. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ஷேப்ஸாக நீங்கள் உங்கள் டிசைன்ஸ்க்கு நீங்கள் லைக் கலர் சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த செக்ஷனில் நம்ம ஃபிக்மாவோட பூலியன் ஆப்ரேஷன்ஸ் அப்புறம் மாஸ்க் பற்றி பார்த்தோம். ஸோ எப்படிலாம் உங்கள் டிசைன்ஸ்க்கு வந்து லைக் நீங்கள் மாஸ்க் வந்து கிரியேட் பண்ணுறது, அப்புறம் பூலியன் ஆப்ரேஷன் வந்து செலக்ட் பண்ணுறது